முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணாமல் போன இளைஞனின் சடலம் விளையாட்டு மைதான கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரம் பகுதியில் வசித்து வரும் 24 வயதுடைய பாலசுப்ரமணியம் சாம்சன் என்பவரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு சுமார் 7:30 மணியளவில் குறித்த இளைஞனின் வீட்டிற்கு வந்த நபர் ஒருவர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் குறித்த இளைஞனை ஏற்றி சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் இதுவரை வீடு திரும்பவில்லை என்றும் அவரது அம்மா புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் காணாமல் போன குறித்த இளைஞனின் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள விடியல் விளையாட்டு மைதானத்தில் உள்ள கிணற்று கட்டில் குறித்த இளைஞனின் தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் கிணற்றுக்குள் குறித்த இளைஞருடையதாக கருதப்படும் காலணி ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அடுத்து குறித்த கிணற்று நீரினை வெளியேற்றி தேடுதல் மேற்கொண்ட போது குறித்த இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.